எதுக்கு வந்த? இருக்காளா, எங்கிட்ட போயிட்டாளான்னு பார்க்கலான்னு வந்தியோ? ஏம்மா அப்படி பேசுகிற? நான் ஆஃபீஸில் இருக்கும்போது நீ தானம்மா கால் பண்ணி என்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட. அதனால தானம்மா நான் வந்தேன். எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. உனக்காக தானே அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். இப்போ இப்படி பேசுகிற? ஓ, அப்போ நான் கூப்பிட்டதுனால வந்தேன், இல்லாட்டி நீ வந்திருக்க மாட்டேன், அப்படிதானே? அப்படி இல்லைம்மா, நீ கூப்பிட்டாட்டியும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒர்க்கு அதிகமாக இருக்குது, நிறைய மீட்டிங்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்லம்மா உங்ககிட்ட. அப்படி இருந்தும் இல்லை, நீங்கள் தான் வரணும்னு சொன்னதுனால ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன்ல. இப்படி எல்லோரும் முன்னாடி எடுத்தெறிஞ்சு பேசுகிறியம்மா. யாராவது பார்த்தா அசிங்கமாக இருக்கும்மா. வாம்மா பேசாமல். எது அசிங்கம்? இவ்வளோ நேரம் என்ன ரோட்டில் நிற்க விட்டியே, அது உனக்கு அசிங்கமாக தெரியலை? நான் ஏதாவது வந்து உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது உனக்கு அசிங்கமாக தெரியும், அப்படி தானே? சொல்லப்போனால் ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. சரி, கோவப்படாதம்மா. உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன், வாமா. நீ இல்லாமல் போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஏன் இதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதம்மா. சி, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிரச்சனையே. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கு, எவ்வளோ தூரம் நான் நடந்து வர்றது. ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு ஆயுசு ஓடிரும் போல இருக்கு. இதுக்காக தானே உன்னை எத்தனை நாளாக வா நம்ம தனியாக போயிடலாம், ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னால் வரவே முடியலல்ல? ஏம்மா கோவப்படுற? 1 கிலோமீட்டர் தானம்மா இருக்கும். இதுக்கு நீ ஆட்டோலையோ போய்க்கலாம்லம்மா. பஸ் இருக்கே, அதில் கூட போய்க்கலாமே. இல்லைன்னா நான் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொல்கிறேன், அதுக்கும் நீ ஒத்து வர மாட்ற. நான் என்னதாம்மா பண்ணுறது? சி, வாய மூடு. இவ்வளோ பண்ணுறதுக்கு அழகா ஒரு வீடை பார்த்து நம்ம 2 பேரும் தனியாக வந்துடலாம்ல? எப்படிம்மா வர சொல்கிற? என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அவளை நான் தானம்மா கரை சேர்க்கணும். அது வரைக்கும் மட்டுமாவது அவங்க கூட இருப்போம்மா. ஐயோ, தயவு செஞ்சு நீ உன் ஃபேமிலியை பற்றி பேசாத, எனக்கு எரிச்சலா வருது. சரி, கோவப்படாதம்மா. இனிமே பேச மாட்டேன். அதுவும் முக்கியமா ஒரு தங்கச்சி அபி, சி, அவளை பார்த்தாலே எனக்குலாம் எரிச்சலா வருது. அவளுக்கெல்லாம் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள யாரை கூட்டிட்டு ஓடி போயிடுவா போல இருக்கு. என் தங்கச்சி அப்படிலாம் பேசாதம்மா ப்ளீஸ். என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் தாங்கிக்கிறேன். என் ஃபேமிலியை பற்றி எதுவும் பேசாத. முக்கியமாக என் தங்கச்சியை, அவளை பேசுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை. அதே தான் நானும் சொல்கிறேன். அவளை கரை சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவளை பார்த்துக்கிறதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீ வா, நம்ம போயிடலாம். சரி, கொஞ்ச நாள் டைம் கொடுமா, நான் யோசிக்கிறேன். சரி, 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ யோசிச்சு சொல்கிற. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். கால் பண்ணனே, ஃபர்ஸ்ட்டு ரிங்கு போகுது, அப்புறம் பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் கால் பண்ணுறதை பார்த்துட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? இல்லைம்மா, வர்ற வழியில் நாய் குறுக்க போயிடுச்சு. பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன். ஃபோன் கல் மேலே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு. இனி டிஸ்பிளே மாற்றினா தான் ஃபோன் ஒர்க் ஆகும். அதான் உனக்கு சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும் போல இருக்கு. என்ன, ஃபோன் போயிடுச்சா? அப்போ உனக்கு எதுவும் ஆகலையா? ஃபோன் உடஞ்சிருச்சா? என்னம்மா நீ, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்பேன்னு பார்த்தா ஃபோன் போயிடுச்சேன்னு கவலைப்படுற. அப்போது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அதான் குத்துக்கல் மாதிரி வந்து நிற்கிறியே, உனக்குலாம் ஒன்றும் ஆகாது. நீ சம்பாரிச்சு வாங்கியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என் வீட்டில் கொடுத்த காசில் வாங்கின ஃபோன் தானே அது. உனக்கு என்ன ஆயிருந்தா எனக்கு என்ன? நாங்கள் வாங்கி கொடுத்த ஃபோனில் இப்போ போயிருச்சு. சரி, அந்த ஃபோனுக்கான காசை நான் கொடுத்துட்றேன். முதல்ல அதை செய். ஃபோன் போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னு உனக்கு ஒன்றும் ஆயிராது. நாங்கள் வாங்கி கொடுத்தது மட்டும் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிடு. கோவப்படாதம்மா, நான் தான் அந்த காசை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேல்ல. சரி, போய்த்தோல, நான் ஆட்டோலேயே வந்துக்கிறேன். வேண்டாம்மா, வீட்டில் எல்லாரும் எங்கன்னு கேட்பாங்க. நீ ஆட்டோவில் வந்தால் சண்டைன்னு நினச்சிப்பாங்கம்மா. என் கூடயே வா. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உன்னெல்லாம் ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து பைக்கில் வா, அங்கே வான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமேம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வந்து சொன்னால் 2 ஃபேமிலிக்குமே அது கஷ்டம் தானே. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா மட்டும் இடத்தை கிழிச்சிருப்ப. அப்போ உன் ஃபேமிலிக்காக என்ன கல்யாணம் தானே பண்ணியிருப்ப. அதான் இப்போ சொல்கிறேன்ல. பரவாயில்லம்மா,
உன் ஃபோனுக்கான காசையும் உன்கிட்ட கொடுத்துட்றேன். நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறேன். உனக்கு என் கூட வாழ பிடிக்காட்டினா பரவாயில்ல, அதையும் சொல்லு. 2 ஃபேமிலியும் வச்சு பேசி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ எனக்காக பைக்கில் என் கூட வாமா. என்னை பிடிக்காட்டியும் பரவாயில்ல, வெளியே காமிச்சிக்காத. என் ஃபேமிலி முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துக்காதம்மா. இப்போ சொன்னியே, இதுக்காக நான் வர்றேன். சரிம்மா வா. ச்சே, வாழ்க்கை எப்படி இருக்கு பத்தியா? அவ என்னடானா உனக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன, நீ இருந்தா என்ன செத்தா என்ன, நான் வாங்கி கொடுத்த திங்ஸுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறா. இவன் என்னடானா பொருள் போனால் போயிட்டு போகுது, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். உங்களுக்கு என்ன ஆனால் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, உயிர் போனால் வருமானு கேட்குறா. இவ எங்க அவ எங்க? பரவாயில்ல. சாரிம்மா, தப்பாக நினச்சிக்காத. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான். பரவாயில்ல, நீங்க விழுந்துடாம இருந்தா அதுவே போதும். நீங்க நல்லா உட்காந்துக்கிட்டீங்களா? போலாமா? போகலாமா? ஏங்க ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணி பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாமா? சரிம்மா, அதனால் ஒன்றும் இல்லை. நான்லாம் தப்பாக நினைக்க மாட்டேன். நீ எனக்கு இவ்வளோ பண்ணுறதே பெருசு. சரி, நான் இறங்கிக்கிறட்டுமா? நீ போய் பேசிட்டு வரியா? இல்லைங்க வேண்டாம், நீங்க உட்காருங்க. நான் இங்க இருந்தே பேசுறேன். சரிம்மா. ஹலோ அண்ணே, வேலையா இருக்கியா? இல்லைம்மா, சொல்லு. அண்ணே, காலையில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி கண்ணாடியை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட காசு கேட்டேன்ல, அதுக்கு நீ கூட சொன்னேன்ல நான் தர்றேன்னு. அவள்கிட்ட போய் அந்த காசை கொடுத்துட்டு அப்படியே அவள்கிட்ட பேசிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா அப்போது அபியோட அண்ணனை பார்த்தேன். சரி பிரியா, அப்புறம் என்னாச்சு? அதானே, அவங்க ஃபோன் பேசிட்டு ரோடை கிராஸ் பண்ணாங்களா, இப்போ கார் வந்து லைட்டாக இடிச்சிருச்சு. ஐயோ, என்னாச்சு? இப்போ எப்படி இருக்காங்க? பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நானும் ஒரு அங்கிளும் பார்த்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஏதாவது காயா இருக்கான்னு பார்த்தோம். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலுமே கொஞ்சம் கால் வந்து பிடிச்சிக்கிச்சு போல இருக்குது. அப்புறம் காதுகிட்ட வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் அந்த அங்கிள் சொன்னாங்க, அவங்களுக்கு பெயினாக இருக்குல்ல, நீ கொண்டு போய் வீட்டில் விட்டுருப்பா, இல்லாட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரிங்க அங்கிள், நானே வீட்டில் கொண்டு போய் விடுறேன், ரொம்ப பெயினாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேனே. அப்படியா? சரி பிரியா, இந்த விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதே தானே, அதே தான் தீபக்கும் சொன்னாங்க. அப்படியா? சரி, பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நான் பின்னாடியே பைக்கில் வந்துடுறேன். சரிண்ணே. சரி பிரியா, பார்த்து போ. என்னக்கா, நிச்சயத்துக்கு நாள் குறிக்கலையா? நாள் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கு. என்னைக்குதே உன் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்னது எங்களுக்கும் தெரியல. இருடி, பொறுமையாக கல்யாணத்தை வைப்போம். இப்போ உடனே வச்சாலும் கூட பாவம் சீதா, அவகிட்ட என்னத்த காசு இருக்க போகுது, அவளே பாவம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. வைப்போம், இரு. சரி, காசு இல்லைன்னா என்னக்கா, உன் வீட்டுக்காரோட தங்கச்சி தானே, உனக்கு நாத்தனார் தானே, அப்புறம் என்ன சிம்பிளாக காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சுப்பட வேண்டியதானே. எங்கேயாவது ஒரு கோயிலில் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேயே சாப்பாடு போடுற மாதிரி கூட பண்ண வேண்டியதானே. நீ சொல்கிற மாதிரி செய்யணும்னாலும் அதுக்கும் காசு தானடி வேணும். பொண்ணுக்கு பட்டு எடுக்கணும், மற்றவங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும், அப்புறம் பந்தல் இருக்குது, சாப்பாட்டு காசு இருக்குது, இப்படி செலவு இருக்குது. அப்புறம் எடுத்தங்க ஒருத்தம் செய்ய முடியுமா? இப்போ நம்ம கையிலையும் காசு இல்லை. சீதா அவள் மகளுக்கு போடுற மாதிரி நம்மளும் தானே சின்ன பொண்ணுக்கு போடணும். மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் இருந்தானே தாலி செயின்லாம் எடுத்து போடுவாங்க. அப்போ நம்மளும் செய்யணும்ல. எடுத்தங்க ஒருத்தம்னு எதையும் பண்ணக்கூடாதுடி, கொஞ்சம் ஆற போடுவோம். இப்போ அவதே நம்ம வீட்டு மருமகன் தெரிஞ்சு போச்சுல, இனி என்ன அவசரம், பொறுமையாக பண்ணிக்கலாம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருக்கியோ? ஆமாடி, முதல்ல நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மறுநாளே கல்யாணத்தை வச்சிடலாம். எதுக்கு இன்னைக்கு ஒரு செலவு அன்னைக்கு ஒரு செலவுன்னு பண்ணிக்கிட்டு ஒரேதான் செலவோட செலவாக போயிடட்டும். அதுவும் சரிடே.
உமா, நீ இங்கேதான் இருக்கியா? நீ இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாதடி. தெரிஞ்சிருந்தா இன்னொரு பூசணி சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போ ஒன்றும் இல்லை, பூசணிக்கான இருக்கு, வீட்டில் இருக்கு. நீ அந்த பக்கமாக தானே போவ, அப்போ நீ வாங்கிக்க. நான் அக்கா மட்டும்தான் இருக்காகும்னு நினச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு வாரேன். நீ இருக்கதே எனக்கு தெரியாது. ஒரு குரலை கொடுத்துருந்தீங்கன்னா அப்பயே தானே உனக்கு எடுத்து கொடுத்துருந்துட்டு போயிருப்பேன். பாவம், உனக்கு தெரியாதுல என்கிட்ட பூசணிக்காய் இருக்குது. அதனால என்னக்கா, உன் வீட்டு பக்கம் தானே போவேன், அப்போ நான் வாங்கிக்கிறேன். சரிடி. என்ன கவிதா, பூசணிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? ஆமாக்கா, நம்ம ஊரை பக்கம் பூ விட்டு வருவாள்ல பூமாரி, அவ தோட்டத்தில் பூசணிக்காயெல்லாம் போட்டிருக்காளாம். அப்போ விற்று வந்தா, நமக்கு தெரிஞ்சவ தானே, சரின்னு குறைச்சி பேசி ஒரு 3 காய் வாங்கியிருந்தேன். உமாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்றுன்னு. சரி, உனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாமே, அப்புறம் உமாவுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கலான்னு பார்த்தா உமாவும் இங்கேதே இருக்கா. சரி விடு, அவ போகும்போது வாங்கிக்கிறட்டும். காயெல்லாம் நல்ல பெரிய காய்தாக்கா. சரி, அப்போ உமா என்னோடய வரியா? அப்படியே உன்கிட்ட எடுத்து கொடுத்துட்றேன். சரிக்கோ. போடி, அவள் வீட்டில் இருக்கையிலே வாங்கிக்க. அப்புறம் அவளை பார்க்க முடியாது. மாடை கட்ட போகிறேன், ஆடை கட்ட போகிறேன், பால் வீச்ச போகிறோம்னு எங்கிட்டனாலும் போயிடுவா. சரிக்கா, நான் வாங்கி வச்சுட்டு அப்புறமா கூட வாரேன். சரிடி, போயிட்டு வா. சே, ஒரு வேகத்துலேயும் கோவத்துலேயும் சொல்லிட்டேன். நீங்கள் எனக்கு வேண்டாம், நான் உங்களை மறந்துடுறேன், நீங்களும் என்னை மறந்துடுங்க, என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல வெற்றி. ஈஸியாக சொல்லிட்டேன், ஆனால் அதை செயல்படுத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என் மனசில் உள்ளதை நான் எப்படி எரேஸ் பண்ணுவேன்? அன்றைக்கி மட்டும் நீங்கள் நம்பர் மாற்றி போடாமல் இருந்திருந்தா நம்ம பேசியிருந்திருக்க மாட்டோம், பார்த்துருந்துருக்க மாட்டோம், பழகியிருக்க கூட மாட்டோம். இப்போது எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? ஆனால் இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறத விட நீங்கள் என் கூட பேசும்போதும் பழகும்போதும் பார்த்துக்கிட்ட அன்பும் என் மேலே வச்ச பாசமும் என்னை கடைசி வரைக்கும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் என்னை தூக்கிட்டு நடந்தீங்கல்ல. வெற்றி, என்ன பண்ணுறீங்க? இறக்கி விடுங்க வெற்றி. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைக்கட்டும். ஏன் தாங்கோ இவ்வளோ படி ஏறி இறங்கக்கூடாது, ஏன்னா உனக்கு கால் வலிக்கும்ல. ஏன், அப்போ உங்களுக்கெல்லாம் கால் வலிக்காதா? எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு வலிக்கக்கூடாது. இதுக்கு தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆள் பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்கடி, தூக்குனா செம்ம வெயிட்டாக இருக்க. அட போங்க வெற்றி, கண்ணை வைக்காதீங்க. போன்ஸ் இருக்குல்ல, எலும்பு கூட வெயிட்டாக இருக்கும். ஒருவேளை அதுவாக இருக்கும். மற்றபடி நான் வெயிட் கம்மி. என்ன ஒரு 35-40 இருப்பானா? 45 என்ன, 50 கூட இருப்ப. சரி, நீங்கள் எப்படி 90 இருப்பீங்களா? அடி பாவி, என்னை பார்த்து 90 கிலோன்றியே, நான் என்ன அவ்வளோ குண்டாவாடி இருக்கேன்? ஒன்று பண்ணு, வா 2 பேருமே வெயிட் செக் பண்ணுவோம், யாருக்கு உண்மையான வெயிட்னு அப்போ தெரிஞ்சிடும். சரி சரி, கோவப்படாதீங்க. ஒருவேளை எனக்கு 50க்கு மேலே கூட காமிக்கலாம். உடனே அதை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க. எதுக்கு தேவையா? இப்போ எத்தனை கிலோ இருந்தா என்ன? அப்படி வா வலிக்கு. சரி விடுங்க வெற்றி, இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நான் நடந்து வர மாட்டேனா? உனக்கு நடக்க தெரியாது, நீ இப்போதான் சின்ன பிள்ளை, நீ கம்முன்னு கடை, நான் உன்னை தூக்கிட்டு வரேன். தூக்குற நானே அமைதியாக இருக்கேன், உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லை வெற்றி, என்ன இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெயிட்டாக தான் இருப்பேன். இவ்வளோ தூரம் நீங்கள் தூக்கிட்டு வந்ததே பெருசு, இதுக்கு மேலேயும் வேண்டாம் வெற்றி. எனக்கு அப்புறம் கால் எதுக்கு இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன் வெற்றி. சும்மா இரேண்டி, எனத்தையாவது ஒன்று சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பாவ. எங்களுக்கெல்லாம் கால் நடக்கிறதுக்கு இருக்கு, உனக்கு மட்டும் கால் செருப்பு போடுறதுக்கு இருக்கு, போதுமா? அட பாவி. அடுத்து வரும்போது ஒரு ஊசியும் நூலும் எடுத்துட்டு வந்துடணும் உன் வாயை தைக்கிறதுக்கு, இல்லாட்டி நீ பேசுறது கேட்கவே முடியாது. ஏன், எதுக்கு, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றடி நீ.
ஏன் வெற்றி, அறிவா இருக்கிறத போய் டார்ச்சர்னு சொல்றீங்களே, அதுக்கு தான் நான் அறிவை பயன்படுத்துறதே கிடையாது. ஏம்மா தாயே, தயவு செஞ்சு அந்த அறிவை பயன்படுத்திடாதம்மா. இதவே எங்களால் தாங்கிக்க முடியல. இனியும் நீ அறிவை யூஸ் பண்ணனா அவ்வளோதான் போல. உன் அறிவை நீ பூட்டியே வச்சுக்கோ, மற்றவங்க கிட்ட கூட யூஸ் பண்ணிக்கோ. என்கிட்ட உன் அறிவை தயவு செஞ்சு காட்டாதம்மா. சரி சரி, இவ்வளோ கெஞ்சுறீங்க. அதுக்காகவாது உங்ககிட்ட அறிவை யூஸ் பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன். தயவு செஞ்சு அதை முதல்ல பண்ணு. ச்சே, அன்னைக்கு வெற்றி கூட இருந்த நாள் எவ்வளோ அழகா இருந்துச்சு. அவர் கூட இருக்கும்போது என் அம்மாவை விட நல்லா பார்த்துக்கிறாரு. எப்படி தான் அவரை விட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியலை. இப்போவே இவ்வளோ பாசமாக இருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ கேரிங்காக இருப்பார்ல. ஆனால் பாரு, எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை. சரி, அவருக்கு யாரை எழுதியிருக்கோ அந்த பொண்ணுக்கு அது கொடுத்து வச்சிருக்கேன், அது போதும். நம்ம தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, இனி ஃபீல் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது? நம்ம அம்மா கண்ணிலேருந்து எத்தனை நாள் இப்படி தப்பிச்சு வாழ முடியும்? எப்படியாவது யாரையாவது வச்சு பேசி கூட அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெற்றிக்கிட்ட இருந்து சைன் வாங்கி முதல்ல அவரையும் வேலையும் விட்டு ஒதுங்கி வந்துடணும். இவர் வேற இப்படி சொல்லிட்டு இருக்காரு, ஈவினிங் 5 மணிக்கெலாம் வந்துடணும்னு. டைம் வேற ஆகிட்டே இருக்கு, இன்னொரு 2 மணி நேரம் தான் இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போகாமல் இருந்தால் ரொம்ப பிரச்சனையாயிரும், போனாலும் பிரச்சனையாயிரும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. போகாமல் பிரச்சனையாகிறத விட போய் இனிமேல் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு பேசி விலகி வந்துடுவோம், அதுதான் நல்லது. வெற்றி சொல்கிறத மட்டும் கேட்கலன்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார், சும்மா இருக்க மாட்டார். 5 மணிக்கு கிளம்பிடுவோம். ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அனுப்புனாருன்னா போகலாம், இல்லாட்டி சைலண்ட்டாக வீட்டிலே இருந்துருவோம். ஆமாம் ஆதி, நீங்கள் எப்படி, நீங்களும் பிரியாவும் எப்படி? அது வந்து பிரியா உன்னை பார்க்கணுன்னே சொல்லிகிட்டே இருந்தாம்மா. அதனால் சரி வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா ப்ரோவும் அப்போ தான் வந்துட்டு இருந்திருக்காரு போல். அதனால நாங்கள் 3 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியா? ஆமாம்மா. சரிங்க ஆதி. இந்தம்மா, இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, வரும்போது எப்படி வெறும் கையோடு வர்றதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க. பரவாயில்ல ஆதி, இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்லம்மா, தங்கச்சியோட ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வரும்போது எப்படி சும்மா வர்றது, அதனால தான்மா வாங்கிட்டு வந்தேன். அட பாவி, எங்க அண்ணன் இருக்கியான்னு வாமா போமா, இது கூட நல்லா தான் இருக்கு. நீ மட்டும் என்னவோ ஆடி யாருமே இல்லாட்டினா டே அவனே இவனே என்ன வேண்டியது. இப்போ உங்கள் அண்ணே இருக்கிறதுனால வாங்க ஆதி போங்க ஆதி, சரியான ஆளாதாண்டி இருக்க குட்டச்சி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்லம்மா பிரியா, இருக்கட்டும். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா அண்ணா, உனக்கு தலை வலிக்குதா? ஆமாம்மா. சரி, அப்போ நீ பேசிட்டு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அபி, ப்ரோ அப்படி தான் சொல்லுவார், நீ போய் போட்டு கொடுமா. சரிங்க ஆதி. டீ போட தெரியுமா? டீயா? போட தெரியுமே. சின்ன குக்கரில் 3 விசில் வச்சா டீ ரெடி ஆயிரும்ல. ஐயோ, இங்கே பாருமா அபி, உங்கள் அண்ணன் மேலே நீ வச்சிருக்க பாசம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக அவரை கொல்லணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புமா. எதுக்கு அது இப்படி சொல்றீங்க? நான் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது நான் அப்படிலாம் யோசிப்பேனா? அப்புறம் ஏமா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? நீ டீ போடணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி, ஆனால் தயவு செஞ்சு நீ போடாதம்மா. நீ எது எங்கே இருக்குன்னு வந்து சொல்லு, நானே டீ போட்டுக்கிறேன். ஆமாவி, அது என்ன நல்லாவே சமைப்பாரு, அப்படிப்பட்டவருக்கு டீ கூடவா போட தெரியாது? அது எப்படி பிரியா வந்தவங்கள வேலை வாங்க முடியும்? ஆதி, நீங்க உட்காருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் யூடியூப்பை பார்த்து கூட டீ போட்டு தரேன்.
இங்கே பாருமாவி, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நானே டீ போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் குடிச்சுக்கோங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் வேணா நீ தனியாக டீ போட்டு குடிச்சுக்கோ, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ நீ வந்து சுகர் எங்கே இருக்குது, டீ தூள் எங்கே இருக்குது, இதை சொன்னால் போதுமா, நானே போட்டுக்குவேன். சரி, இவ்வளோ கெஞ்சுறீங்க, அதுக்காகவாது நீங்களே டீ போட்டுக்கோங்க. நான் வந்து எது எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். சரிம்மா, வா போகலாம். இங்கே பாருமா பிரியா, இதுக்குமா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதே பெருசு, இதில் எதுக்குமா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றோம், சும்மா எப்படி வர முடியும்? அதுவும் நீங்கள் அடிபட்டிருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்களேன். இது எவ்வளோ வரப்போகுது? அட என்னம்மா நீ? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். உங்களுக்கு பெயின் இருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, ரெஸ்ட் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. திருப்பி பெயின் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நானே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்படி திரும்பவும் பெயின் வந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, அதுவும் இல்லாமல் உன் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது. உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் உன்னை திட்டுவாங்க, நானே போய்க்கிறேன். இது ஒரு ஹெல்ப் தானே, இதுக்கெலாம் எங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்க. அப்படியா? சரிம்மா, என்னால் ரொம்ப முடியலன்றப்போ அபிகிட்ட இருந்து ஃபோன் வாங்கி நான் உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ நீ வந்தால் போதும். சரிங்க. ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா? நீங்கள் தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் கேட்டதே போதும். என்னம்மா நீ என்ன கேட்டாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவங்கள எப்படிம்மா சாப்பிடாம அனுப்பி வைக்கிறது? பரவாயில்ல தீபக், அதான் ஆதி அண்ணா டீ போட போயிருக்காருல, அதை குடிச்சிட்டு போகிறோம். சரிம்மா. நீங்கள் வேணா போய் ரெஸ்ட் எடுங்களே, ஏன் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்க? நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் எப்படி நான் ரெஸ்ட்டு தானமாக எடுக்க போகிறேன், அது வரைக்கும் உங்கள் கூட இருந்துட்டு போகிறேனே. சரிங்க, உங்கள் இஷ்டம். ஏன் ஆதி, டீ போட்டு முடிச்சிட்டியா? முடிஞ்சிடி. வாசனை வரலையா உனக்கு? மூக்கு செத்து போச்சோ? சத்தியமா வாசனை வரவே இல்லடா. பரவாயில்ல உர்ரி, வாசனை அதிகமாக வந்துச்சுன்னா டீ டேஸ்ட் இருக்காதான், வாசனையே வராட்டினா டீ டேஸ்ட்டாக இருக்குமா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்ல வேண்டியது அப்படித்தானே? ஏண்டி உனக்கு அது கூட போட தெரியல, நான் இதாவது போடுறேனே. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நீ சமைக்கலன்னா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவே பார்த்துக்க. பண்ணுவேல, உன் மனசுல அப்படி ஒரு ஆசை வேற இருக்கும். இந்த மாதிரிலாம் நினைப்பு இருந்தா நினைப்ப குடி தோண்டி புதைச்சிரு சொல்லிட்டேன். சரிங்க மகாராணி, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் அழிச்சிடுறேன் போதுமா? கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே சமைச்சு போடுறேன். அந்த பயம் இருக்கணும். சும்மா தான் சொன்னேன், டீ வாசனை எல்லாம் வருது. இஞ்சி ஏலக்காலம் போட்டியோ? ஆமாடி. அதனால தான்டா நீ போட்ட டீ வாசனை அடிக்குது, இல்லாட்டினா ஒரு வாடையும் தெரியாத பார்த்துக்க. ஏன்டா ஆதி, டீ நல்லா போடுறீன்னா அப்ப இத்தனை நாள் நீ டீ கடையில் வேலை பார்த்தியோ? ஏண்டி டீ கடையில் வேலை பார்த்தா தான் டீ போடணுமோ, இல்லாட்டி போடக்கூடாதா? அதுக்கு சொல்லல, பர்ஃபெக்டா போடுறீல, அதனால கேக்குறேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், ஒவ்வொரு நேரம் வேலை அதிகமாக இருக்குது என்னால் முடியாது நீ போட்டு குடிச்சுக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்தே பழகிருச்சு, எனக்கு தேவைன்னா நானே டீ போட்டுப்பேன். அதனால இப்போ கொஞ்சம் நல்லா போடுறனோ என்னமோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அப்படி தான் பண்ண போகிற, முன்னாடி இருந்தே ட்ரைனிங் எடுத்துட்டேன், அதனால எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. ட்ரைனிங் எடுத்துக்கடா, கற்றுக்கணும் இன்னும் நிறையா. சமைக்க தெரியாமலாம் இருக்கக்கூடாது, சரியா? சரிம்மா தாயே, இப்போ போட்ட டீ ஆறுறதுக்குள்ளே எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறியா, இல்லை திருப்பி சூடு பண்ணி எடுத்துகிட்டு போகணுமா? சரி சரி, வா போலாம். பிரியா, டீ எடுத்துக்கோடி. ஆதி, நிஜமாவே டீ ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா டீ போடுறப்பா. ஆமாண்ணே, டீ நிஜமாவே டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் பிரியா. ஆதி, என்ன இருந்தாலும் என் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. அடியே, உங்கள் அண்ணன் இருக்கான்னு பார்க்குறேன், தனியாக மட்டும் சிக்குன. என்ன என்ன பண்ணுவ, அடிச்சு பிடிவியோ? ஆமா, நான் போட்ட டீ நல்லலன்னு சொல்கிறேல, தலையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டி போடுவேன் பார்த்துக்க.
சரி சரி கோவப்படாத. நீ இப்பெல்லாம் கோவப்படுறன்றதுக்காக என் டீக்கு ஈக்குவல் ஆயிடாது உன்னோட டீ. மகளே நீ நாளைக்கு வாடி, உனக்கு இருக்கு. சும்மா சொன்னேன்டா. சரி அபி, அப்போ நாங்க போயிட்டு வரோம். இருடி, சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம். இல்லடி, டைம் ஆச்சு. இதுக்கே எங்க அப்பா என்னையும் எங்க அண்ணனையும் காணான்னு தேடிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அம்மாவை தான் போட்டு திட்டிட்டு இருப்பாரு. நாங்க இன்னொரு நாள் வரோம், சரியா? சரிடி, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போங்க. சரிடி, போயிட்டு வரவா? பார்த்து போடா. சரிடி, போயிட்டு கால் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, போயிட்டு வரேன். சரிப்பா ஆதி, பார்த்து போங்க. ஓய், இந்தா நாளைக்கு வரைக்கும் இதை வச்சுக்க. அட பாவி, என்னடா பயம் இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணுமா? அப்போ உனக்கு பயம் இல்ல? இல்லை. அப்படியா? அப்ப இரு, எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். சொல்லு. வேண்டாதி, உண்மையாவே சொல்லிடுவேன். சொல்றி பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை போட்டு கொடுத்துருவேன், பாத்துக்க. அதையும் தான் பார்த்துடலாம். சரிடி, டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். சரிடா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் பெயின் இருந்ததுன்னா அபிகிட்ட சொல்லி கால் பண்ணி தர சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. நான் கூட கூட்டிட்டு போறேன். சரிம்மா. நான் போயிட்டு வரவா? சே, எவ்வளோ கேரிங்காக இருக்கான். கூடவே இருந்து பார்த்துக்கிட்டா இப்படி இருக்கும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு ஆசைப்படவே கூடாது. நமக்கு அந்த கொடுப்பனெல்லாம் இருக்கவே இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ தீபக். சரிம்மா, போயிட்டு வா. அபி, நான் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிண்ணே. சரிடி, நீ கதவை லாக் பண்ணிக்கோ. அம்மாவோ அப்பாவோ வந்து காலிங் பெல் அடித்தா மட்டும் கதவை ஓப்பன் பண்ணு, சரியா? சரிண்ணே, நீ பார்த்து போ.